بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அல்லாஹ்வுடைய கிருபையினால இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய இஹ்யா உலூமுத்தீனுடைய வகுப்பு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்கிறது. இதுவரை 21 வகுப்புகள் நிறைவாகி இருக்கிறது. இன்றைய தினம் 22வது வகுப்பு. இதற்கு முந்தைய வகுப்புகளில் கல்வியினுடைய அவசியம், அது கிடைப்பதனால் கிடைக்கக்கூடிய உயர்வு, அது இல்லாமல் போவதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம், அதை எவ்வளவு கற்க வேண்டும், யார் கற்க வேண்டும், அதனுடைய வழிமுறைகள் என்ன, கல்வி எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், எப்படி பயன்படுத்தப்படக்கூடாது, கல்வி கற்பதனுடைய தூய்மையான நோக்கம் என்ன என்பது குறித்த பல்வேறு தகவல்களை சென்ற வகுப்புகளை நம்ம பார்த்தோம். இந்த வகுப்புல கல்வி கற்கக்கூடியவருக்கும் கல்வியை கற்றுத்தரக்கூடியவருக்கும் இருக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்பது குறித்த செய்திகளை நாம் பார்க்குறோம். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க இந்த தலைப்பு ஆரம்பிக்கும் போது சொல்கிறாங்க, இல்மை பொறுத்தவரை அதை கற்கக்கூடியவருக்கும் கற்பிக்கக்கூடியவருக்கும் ஒழுக்கம் என்பது மிகவும் அவசியமானது. அந்த ஒழுக்கத்தை 10 வகையாக வகைப்படுத்தி, இந்த 10 வகையான ஒழுக்கங்களும் கல்வி கற்கக்கூடியவருக்கும் கல்வி கற்றுத்தரக்கூடியவருக்கும் கடமை என்பதாக சொல்லி இந்த 10 வகையான கடமைகளையும் வரிசைப்படுத்துகிறார்கள். அதில் முதலாவது கடமை என்ன அப்படின்னா, தீய குணங்களிலிருந்தும் இழிவான பண்புகளிலிருந்தும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. இது முதலாவது கடமை. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்ம் அப்படிங்கிறது கல்பினுடைய இபாதத். இது ஒரு அந்தரங்க வணக்கம். இல்ம் அப்படிங்கிறது ஒரு அந்தரங்க வணக்கம். இப்போ வெளிப்படையான உடலால் செய்யப்படக்கூடிய தொழுகைக்கு உடல் தூய்மை, உடை தூய்மை, இடம் தூய்மை எப்படி அவசியமோ, அந்த தூய்மை இல்லாமல் எப்படி தொழுகையை நிறைவேற்ற முடியாதோ, அதுபோன்று கல்பினுடைய இபாதத்தாகிய இந்த இல்மை கற்பதற்கு உள்ளத்தினுடைய தூய்மை அவசியம். உள்ளம் தூய்மை அடையாத நிலையில் ஒருவர் இந்த கல்பினுடைய இபாதத்தாகிய இந்த கல்வியை கற்க முடியாது என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க ரொம்ப அழகாக சொல்றாங்க. புனியத்தீனு அலன் நல்லாஃபா, இந்த மார்க்கம் தூய்மையின் மீதே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஐம்புலன்களால் உணரப்படக்கூடிய தூய்மையையும் அது குறிக்கிறது, அந்தரங்க தூய்மையையும் அது குறிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது உள்ளும் புறமும் 2 வகையான தூய்மையையும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே தவிர, வெளிப்படையான தூய்மை இருக்குதுல்ல, இடம் சுத்தமாக இருக்கிறது, வாகனம் சுத்தமாக இருக்கிறது, வீடு சுத்தமாக இருக்கிறது, லேப்டாப் சுத்தமாக இருக்கிறது, பயன்படுத்துகிற பொருள் சுத்தமாக இருக்கிறது, ஆடை சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, இந்த தூய்மையின் மீதும் மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாத அந்தரங்க தூய்மை இருக்கிறது இல்லையா, உள தூய்மை, இந்த உள தூய்மையின் மீதும் இந்த மார்க்கம் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதாக சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்றாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், முஷ்ரிக்கீன்கள் அசுத்தமானவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இங்க முஷ்ரிக்கீன்கள் அசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது அவர்களுடைய உடல் அசுத்தமாக இருக்கிறது என்பதை அல்ல. வெளிப்புற தோற்றங்களால் அவர்கள் தூய்மையாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய அந்தரங்கம் மாசடைந்திருக்கிறது. அதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன் என்பதாக சொல்லுகிறான் என்று இந்த ரெண்டையும் சொல்லி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தொழுகைக்கு எப்படி தூய்மை என்பது அவசியமோ, அதுபோன்று உள்ளத்தினுடைய வணக்கமாகிய கல்வியை கற்பதற்கு உள தூய்மை என்பது மிகவும் அவசியம் என்பதாக சொல்றாங்க. இந்த அந்தரங்க தூய்மை ஏன் அவசியம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன், எந்த வீட்டில் நாய் இருக்குமோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையான பொருளையும் நான் மாற்றுவதற்கு நினைக்கவில்லை. ஆனாலும் அகப்பார்வை உடையவர்கள் இதை எப்படி உணர்வார்கள் என்று சொன்னால், உள்ளம் என்பது வீடாகும், அதில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் தீய குணங்கள் தான் நாய் போன்றதாகும் என்பதாக சொல்றாங்க. உள்ளம் என்பது மலக்குமார்கள் தங்கக்கூடிய இடமாகும். கோபம்,
இச்சை, பொறாமை, கர்வம், தற்பெருமை இவைகள் அனைத்தும் தீய குணங்களாகும். இவைகளைத்தான் நாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த தீய பண்புகள் இருக்கக்கூடிய உள்ளத்திற்கு மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள். எனவே உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது அவசியம். கல்வி என்பது ஒரு பிரகாசம். இந்த பிரகாசத்தை உள்ளத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள் மலக்குமார்கள். وَمَا كَانَ لِبَشَرٍ أَن يُكَلِّمَهُ اللَّهُ إِلَّا وَحْيًا أَوْ مِنْ وَرَاءِ حِجَابٍ أَوْ يُرْسِلَ رَسُولًا என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மனிதரிடமும் அல்லாஹ் பேசுவதில்லை வஹியின் மூலமாகவோ அல்லது திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லது ஒரு மலக்கை அனுப்பியோ தவிர அல்லாஹ் பேசுவதில்லை. அல்லாஹ் அவனுடைய செய்தியை தராதரத்திற்கு தகுந்தவாறு அல்லாஹ் பேசுகிறான். நபிமார்களிடத்தில் வஹீன் மூலமாக பேசுகிறான். உயர்ந்த மக்களிடத்தில் திரைக்கு அப்பால் இருந்து பேசுகிறான். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் நபி கிடையாது, ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் திரைக்கு அப்பால் இருந்து பேசுகிறான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் பேசுவதற்கு இந்த 3 வழிகள் தான் இருக்குது. ஒன்று வஹி, இன்னொன்று அசரீரியின் மூலமாக, இன்னொன்று மலக்குமார்களின் வழியாக. அப்ப கல்விக்கும் மலக்குமார்களுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப மலக்குமார்களின் வாயிலாகத்தான் அல்லாஹ்வினுடைய செய்தி நம்முடைய உள்ளத்திற்கு இல்மாக வந்து சேருகிறது. அந்த மலக்குமார்களை பொறுத்தவரை அவர்கள் தூய்மையானவர்கள், அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் அசுத்தமான இடத்திற்குள் நுழைய மாட்டார்கள். எனவே கோபம், இச்சை, பொறாமை, கர்வம், தற்பெருமை போன்ற இழிவான பண்புகள் இருக்கக்கூடிய இதயத்திற்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதாக இமாம் அவங்க சொல்ல வராங்க. சரி, இது ஒரு செய்தி. 2வது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்மீக பண்புகளை உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டும். ஒன்று கெட்ட பண்புகளை அகற்ற வேண்டும், இன்னொன்று ஆன்மீக பண்புகளை உள்ளத்தில் உறுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் தான் நம்முடைய மதிப்பை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது நான் எப்படி வெளிப்புற தோற்றத்திற்காக வேண்டி அது வெறுக்கப்படுவதில்லை, அதிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களின் காரணமாகவே அது வெறுக்கப்படுகிறது. தீய குணம் என்ன? பிறரை துன்புறுத்துவது, பிறரை அச்சுறுத்துவது, அசுத்தத்தை உண்ணுவது, அசுத்தமாகவே இருப்பது, இது போன்ற தீய குணங்களின் மூலமாகவே ஒரு நாய் வெறுக்கப்படுகிறது. அதுபோன்று மனிதனிடம் இருக்கக்கூடிய தீய பண்புகளை கொண்டுதான் நாளை மறுமையில மதிப்பிடப்படுகிறான். நாளை மறுமையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களினுடைய பண்புகளை அடிப்படையாக கொண்டே அவர்களை அல்லாஹ் உருவகப்படுத்துகிறான் என்பதாக சொல்றான். பிறருடைய மானத்தை சிதைப்பவன் வேட்டை நாயினுடைய உருவத்தில் வருவான். பிறரின் சொத்துக்களை பறிப்பவன் ஓநாயினுடைய உருவத்திலே வருவான். கர்வம் கொண்டவன் சிறுத்தையினுடைய உருவத்தில் வருவான். தற்பெருமை கொண்டவன் சிங்கத்தினுடைய தோற்றத்தில் வருவான். இந்த மாதிரி நாளை மறுமையிலும் மனிதர்கள் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய குணத்தின் அடிப்படையிலேயே உருவகப்படுத்தப்படுவார்கள் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இப்ப நல்ல மனிதனாக இருக்கும் பட்சத்தில் நல்ல மனிதனாக வருவான். தீய பண்புள்ளவனாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு ஏற்ற ஒரு தோற்றத்தில் தான் அவன் வெளிப்படுகிறான். அப்போ ஆன்மீக பண்பில் இருக்க வேண்டும். ஆன்மீக பண்பு என்பது அழகிய பண்புகள் தானே தவிர தீய பண்புகள் அல்ல. எனவே உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய பண்புகளை நீக்குவது, கெட்ட குணங்களை அகற்றுவதோடு ஆன்மீக பண்புகளை உருவாக்கி கொள்வது ஒரு கல்வியை கற்கக்கூடிய மாணவனுக்கு அவசியமாகும். கல்வி கற்கக்கூடிய மாணவருக்கு ஏன் ஒழுக்கம் வேணும் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கல்வி கற்பதனுடைய நோக்கமே ஒழுக்கம்தான் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. மோசமான பண்புள்ள ஒருவன், கெட்ட ஒழுக்கம் கொண்ட ஒருவன் கல்வியை கற்றுவிட்டான் என்று சொன்னால் அந்த வார்த்தையே தவறானது என்பதாக சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒருவர் கற்றிருக்கக்கூடிய கல்வி என்பது நாளை மறுமையில் எந்த பலனையும் தரப்போவதில்லை என்றால், மறுமையில் எந்த பலனையும் தராத ஒன்று கல்வி இல்லை தானே. அப்ப அவரை போய் எப்படி அறிஞர்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, கல்வி அப்படிங்கிறது செய்திகளை சேகரித்து மக்களுக்கு அறிவிப்பதில் இல்லை. கல்வி என்பது அவருடைய உள்ளத்தில் வெளிப்படக்கூடிய இறையச்சத்தை கொண்டே இருக்கிறது என்பதாக ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்றாங்க. கல்வியை சிலர் நாமால் பேசுகிறார்கள், ஆனால் அது இதயத்தில் இறங்கவில்லை. இப்படிப்பட்ட ஒருவரை அறிஞர் என்று சொல்லப்பட மாட்டாது என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அடியார்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்களே என்பதாக சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ்வை அஞ்சுவது என்பதுதான் ஒரு அறிஞருக்கான அளவீடை தவிர செய்திகளை சேகரித்து அறிவிப்பதில் இல்லை, நாவினால் பேசுவதில் இல்லை என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சில அறிஞர்கள் இப்படி கூறினார்கள், நாங்கள் அல்லாஹ் அல்லாதவைகளுக்காகவே கல்வியை கற்க சென்றோம்,
ஆனால் கல்வி யார் அல்லாஹ்விற்காகவே கற்றார்களோ அவர்களுக்குத்தான் தன்னை தந்தது. அதனால தான் கல்வியினுடைய உண்மை நிலையை அடைந்தவர்கள் அது அல்லாஹ்விற்காகவே தன்னை ஆக்கி கொண்டார்கள். கல்வியினுடைய அசல் வடிவத்தை பெற்றவர்கள் தன்னை அல்லாஹ்விற்காகவே ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. உள்ளத்தை பண்படுத்துவதுதான். தீய குணங்களிலிருந்து தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆன்மீக பண்புகளான அழகிய குணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இறையச்சத்தை அடிப்படையாக கொண்ட அற்புதமான உயர்ந்த பண்பை ஏற்றிக்கொள்ள வேண்டும். இது முதலாவது கடமையாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இரண்டாவது கடமை என்ன அப்படின்னு சொன்னா, கல்வியை கற்கக்கூடிய ஒரு மாணவன் உலக விவகாரங்களிலிருந்து அவர் தவிர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் கல்விக்காக வேண்டி தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய ஊர் என்று சொல்லி அவைகள் அனைத்தையும் விட்டு விட்டு கல்விக்காக வேண்டி அவர்கள் தனித்திருந்தார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது இப்படி சொல்றான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி. ஒரு உடலில் நாம் இரண்டு இதயத்தை வைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒரு உடலில் இரண்டு இதயத்தை நாம் வைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிந்தனை கல்வி கற்பதிலேயே ஊன்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற விவகாரங்களிலிருந்து தன்னுடைய சிந்தனையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இதுவும் வேணும் இதுவும் வேணும்னு முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் நம்முடைய உடல்ல ரெண்டு இதயத்தை வச்சுக்கல. ஒரு இதயம் உலகத்துக்கு, ஒரு இதயம் கல்வி கற்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறதுக்கு. நம்முடைய உடல்ல அல்லாஹ் ஒரு இதயத்தை தான் வச்சிருக்கிறான். அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸை கல்வி கற்கிறதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா உலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து நாம் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உன்னை கல்விக்கு முழுமையாக தராதவரை கல்வி உனக்கு ஒரு பகுதியை கூட தராது. அப்ப முழுமையா நீ ஒப்படைச்சாதான் உனக்கு கொஞ்சமாச்சும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றான். அப்போ ஒப்படைக்கும் போதே கொஞ்சம் ஒப்படைச்சோம் அப்படின்னு சொன்னா நீ எதுவுமே கிடைக்காதுல்ல. அப்ப நீ பெரிய தியாகம் பண்ணாதான், நீ உன்னை முழுமையா ஒப்படைச்சாதான் உனக்கு கல்வி கொஞ்சமாச்சும் கிடைக்கும். ஃபுல் ஃபோக்கஸ் கல்வி கற்கிறதுலேயே இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, சிந்தனை சிதறுவது என்பது பல கிளைகளாக பிரிந்து ஓடக்கூடிய தண்ணீரை போன்றுதான். அது பூமியில் உறிஞ்சப்பட்டு விடும், அது தன்னுடைய இலக்கை அடையாது. அப்ப இது எல்லாம் சேர்ந்து ஒருமுகப்படுத்தப்பட்டு ஓடுனாதான் அதனுடைய இலக்கு போய் அடையும், விவசாயம் பலனடையும் இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, சிந்தனையை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மற்ற விவகாரங்களிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. இது இரண்டாவது கடமை. மூணாவது கடமை, ஆசிரியரிடத்தில் பணிவை வெளிப்படுத்துவது. ஆசிரியர்கிட்ட ரொம்ப பணிவாக இருக்கிறது. பணிவு என்பது மிக முக்கியமான ஒரு அதவு. தன்னுடைய ஆசிரியர்கிட்ட போய் ஈகோ வரக்கூடாது. இப்ப கல்வி கற்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய ஆசிரியரிடத்தில் முழுமையாக தன்னை ஒப்படைத்து விட வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஒரு நோயாளி தன்னுடைய மருத்துவரிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுவதை போன்று தன்னுடைய ஆசிரியரிடத்திலே கல்வி கற்கக்கூடிய ஒருவர் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடும். என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். அப்பத்தான் அவர் தன்னுடைய ஆசிரியரிடமிருந்து முழுமையான பலனை அவரால் பெற முடியும் என்பதாக சொல்லிட்டு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. ஹஸரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஜனாசா தொழுகைக்கு போயிட்டு திரும்ப வர்ற நேரத்தில் தன்னுடைய கோவேரி கழுதையில ஏற போறாங்க. ஏற போற நேரத்தில் அங்க இருந்து ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஓடி இந்த காலு வச்சு ஏறுவாங்க இல்லையா, அந்த படியை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இப்ப ஏறுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹஸரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கையை தட்டி விடுறாங்க, நீ ஏப்பா அதை போய் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி. அப்ப ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, உயர்ந்த அறிஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இப்படித்தான் பணிவிடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம் என்பதாக அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கரத்தை பிடிச்சி அப்படியே முத்தமிட்டு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு இப்படித்தான் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம் என்பதாக ஹஸரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்போ ஒருவரை ஒருவர் எப்படி மதித்தார்கள், எப்படி உயர்வாக கருதினார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லைஸ மின் அக்லாகில் முஃமினி அத்தமல்லுக் இல்லா ஃபீ தலபில் இல்ம். கல்வி விஷயத்துல மட்டும் நீங்க என்ன செய்யலாம், அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசலாம், முகஸ்துதி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியனுடைய உயர்வை உறுதிப்படுத்துவதற்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவன் தன்னுடைய பணிவை உறுதிப்படுத்துவதற்கும் இது அவசியமாகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, கல்வி கற்கும் விஷயத்தில் பெருமை என்பது கூடாது. இவங்கள்ட்ட தான் ஓதுவேன், இவங்கள்ட்ட தான் கத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை கொள்வது கூடாது. ஒரு கொடிய விலங்கிடமிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய ஒருவனுக்கு யாரு வழி சொன்னாலும் சரி அதை ஏத்துக்குவானா இல்லையா?
நீ என்ன வழிகாட்டுற, நீலாம் சாதாரண ஆள் அப்படின்னு சொல்ல மாட்டான் இல்லையா? அப்ப அறியாமை என்பது கொடிய விலங்குகளை விட மிகவும் ஆபத்தானது. அப்ப அறியாமையிலிருந்து விடுபடுவதற்கு வழி சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இவரிடமிருந்து தான் நான் கல்வியை கற்பேன் என்று நினைக்க கூடாது என்பதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. ஞானம் என்பது ஒரு முஃமினின் தொலைந்து போன ஒரு சொத்து. அது எங்கு கிடைத்தாலும் அதை பற்றி கொள்ள வேண்டும். அதை தன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதாக சொல்றான். சரியா? அப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு சொன்னாக்க, கல்வி யாரிடம் இருந்து கிடைச்சாலும் சரி அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியை சொல்ல வராங்க. பெருமை கூடாது அப்படிங்கிறது, கர்வம் கூடாது அப்படிங்கிறதுக்கு கீழே தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது. இன்னொன்னு சொல்றாங்க, வெள்ளத்திற்கு உயர்ந்த இடம் எப்படி எதிரியாக இருக்கிறதோ அது போன்று கல்விக்கு பெருமை என்பது எதிரியாகும். இதுல இருந்து சொல்ல வர விஷயம் இதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, ஆசிரியருக்கு முன்னால் பெருமையோ ஈகோவோ இருக்கக்கூடாது, அவங்களுக்கு முன்னாடி பணிவோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்க ஸம்அ வ ஹுவ ஷஹீத். முத்திரையிடப்படாத இதயம் யாருக்கு இருக்கிறதோ, யார் கவனத்தோடு செவி சாய்ப்பாரோ அவருக்கு இதில் படிப்பினை இருக்கிறது. இந்த வசனத்தை இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப கவனத்தோடு செவி சாய்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலோடு யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த கல்வி என்பது பலனளிக்கும். பெருமையோடு ஈகோவோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கல்வி பலனளிக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ ஒரு மாணவனிடம் இருக்கக்கூடிய பண்புகளில் ஒன்றாக இந்த கவனம், இந்த பணிவு, ஆர்வம், இது எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. ஒரு மாணவர் ஆசிரியரிடம் கொள்ளக்கூடிய அணுகுமுறை அப்படின்னு ஒரு 4 அணுகுமுறையை வரிசையா சொல்றாங்க. அதுல முதலாவது அணுகுமுறை என்ன அப்படின்னு சொன்னா, ஆசிரியரிடத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். மழை நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு மென்மையான நிலத்தை போன்று அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் காட்டக்கூடிய வழியை முழுமையாக அவர் ஏற்று தன்னுடைய சொந்த கருத்தை விட்டு விட்டு பயணிக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். 2வது என்ன அப்படின்னு சொன்னா, ஆசிரியருடைய அனுபவத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. சரியா? ஒரு திறமையான டாக்டர் ஒரு நோயாளிக்கு விசித்திரமான முறையில கூட அவர் வைத்தியம் செய்வார். ஆனா நோயாளிக்கு அது புரியாது, என்ன டாக்டர் என்னென்னமோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நோயாளிக்கு புரியாத வகையில் ஒரு மருத்துவர் வைத்தியம் செய்தாலும் அது நோயாளிக்கு பலனளிப்பதற்காக வேண்டிதான், இல்லையா? அப்போ ஒரு மாணவர் தன்னுடைய பார்வையில் தவறாக தெரியக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதிலும் ஒரு நன்மை இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு ஆசிரியரின் அனுபவத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதாக 2வது கருத்து சொல்றான். சரியா? 3வது ஒழுங்கு என்ன அப்படின்னு சொன்னா, பொறுமை காத்தல், சபுரு செய்யணும். இன்னகலன் தஸ்தத்திஅ மஅய ஸப்ரா. ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொன்னாங்க, பொறுமையோடு இருங்க. உங்களுக்கு பொறுமையோடு இருக்க முடியல. பொறுமையோடு இருக்கிறத ஒரு நிபந்தனை இட்டுத்தான் தன்னோடு அவர்கள் கல்வி பயணத்தில் அழைத்து சென்றார்கள். அதனால சபுர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இமாம் அவங்க சொல்றாங்க. இது 3வது விஷயம். 4வது ஒழுங்கு என்ன அப்படின்னு சொன்னா, கேள்வி கேட்கக்கூடிய ஒழுங்கு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவைகளை அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அப்படி கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதுல முதலாவது ஒழுங்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் அனுமதிக்கக்கூடிய விஷயத்தில் கேள்வி கேட்க வேண்டுமே தவிர ஆசிரியர் அனுமதிக்காத வகையில் கேள்வி கேட்பதை தவிர்க்க வேண்டும். 2வது, பதிலை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் கிடைக்கும் வரை அவர் கேள்வி கேட்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லா கேள்வியும் எல்லாருக்கும் புரியாது. சஹீஹ்னா ஃபாலோ பண்ணணும், லைஃப்னா விட்டுறணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இது லைஃப் ஆமே இது எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னா, லைஃப்ல எத்தனை வகை இருக்கு, அந்த வகைகளில் எதெல்லாம் ஏற்க தகுந்தது, எது தவிர்க்கப்பட வேண்டியது, அதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துலேயே 10 நிமிஷத்துலேயே ஒரு நாள் பூரா நின்றா கூட அதை விளக்கம் சொல்ல முடியாது, இல்லையா? அப்போ எந்த பதிலை புரிந்து கொள்வதற்கு அவர்களால் முடியாதோ, அவர்களிடம் பக்குவம் இல்லையோ, அது போன்ற கேள்வியை கேட்காமல் இருப்பதே சிறந்தது. அதை ஒரு ஒழுங்காக இமாம் அவங்க சொல்றாங்க. அப்ப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன சில விஷயம், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஆசிரியர்களிடத்தில் அதிகமாக கேள்வியை கேட்காதீர்கள். 2வது சொல்றாங்க, பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள். 3வது சொல்றாங்க, அவர்கள் சோம்பலாக இருக்கக்கூடிய நேரத்தில் கேள்வியை கேட்காதீர்கள். 4வதாக சொல்றாங்க, அவர்கள் அமர்ந்திருக்கும் போது அவர்களின் ஆடையை பிடித்து இழுக்காதீர்கள். அதாவது கண்ணிய குறைவாக அவர்களுக்கு முன்னால் நடந்து கொள்ளாதீர்கள். அடுத்து சொல்றாங்க, அவர்களினுடைய ரகசியங்களை அம்பலப்படுத்தாதீர்கள். அடுத்து சொல்றாங்க, அவர்களுக்கு முன்னால் மற்றவர்கள் குறித்து குறை பேசாதீர்கள் என்பதாக
ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இதுவெல்லாம் ஒரு ஆசிரியருக்கு முன்னால் கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் அப்படிங்கிற இந்த விஷயங்களை பூரா இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க வரிசைப்படுத்தி சொல்றாங்க. அடுத்து 4வது கடமையை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து நம்ம பார்ப்போம். ஆக இதை சுருக்கமா சொல்றதாக இருந்தா என்ன அப்படின்னு சொன்னா, கல்வி கற்கக்கூடியவர், கல்வி கற்றுத்தரக்கூடியவருக்கு சில ஒழுங்குகள் இருக்க வேண்டும். அந்த ஒழுங்குகள் மிகவும் அவசியமானது. அதை ஒரு 10ஆக வகைப்படுத்தலாம். அதுல முதலாவது கடமை என்ன அப்படின்னு சொன்னா, தீய குணங்கள் மற்றும் இழிவான பண்புகளிலிருந்து தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். 2வது என்ன அப்படின்னு சொன்னா, உலக விவகாரங்களிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டும். 3வது என்னன்னு சொன்னா, கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களுக்கு முன்னால் பணிவோடு இருக்க வேண்டும். இந்த 3 ஒழுக்கங்களையும் இமாம் அவங்க ரொம்ப அழுத்தமாக அதனுடைய தக்க ஆதாரங்களோடு சொன்னதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலிருந்து 4வது ஒழுங்கிலிருந்து நம்ம 10 ஒழுங்கு வரைக்கும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இல்மை கற்கக்கூடிய, பிறருக்கு கற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். حبيب الله رسول الله إمام المرسلين. حبيب الله رسول الله إمام المرسلين.